Hi friends, welcome to Cinema Thief channel. Dhanush special video part 1 இன்னைக்கு பார்க்க போறோம். Part 1ல பாத்தீங்கன்னா மெகா பிளாக்பஸ்டர்ஸ் ஆஃப் தனுஷ் பேஸ்ட் ஆன் கலெக்ஷன்ஸ் அப்படினு சொல்லலாம். அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆன டைம்ல அதாவது ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து தியேட்டர்ஸ்ல அந்த அளவுக்கு கூட்டம் வரல. அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நிறைய கூட்டம் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சது. அந்த டைம்ல இந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிச்சு அப்படினே சொல்லலாம். அத மாதிரி தான் படத்தோட ஸ்கிரீன் ப்ளே வந்தது, கதையும் இருந்தது. தனுஷ் வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. தனுஷ்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. செல்வராகவன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. யுவன் சங்கர் ராஜோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும் செம்ம ஹிட்டுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரடி நீ மோகினி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் கேடிவியில் சன் டிவியில் போட்டால் இந்த படத்தை உட்காந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். அதை மாதிரி ஒரு திரைப்படம் தான் யாரடி நீ மோகினி. இந்த படத்தை மித்ரநாத் ஜவஹர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். இந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் எமோஷன்ஸ் அந்த விஷயம் வந்து படத்தில் எவ்ரி 4 சீன்ஸ்க்கு இன்பிட்வீன் ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். அது வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். நயன்தாரா தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பெருசாக பேசப்பட்டுச்சு. ரகுவரன் கேரக்டரும் ரொம்ப அருமையாக அமைஞ்சிச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரி ஒரு ட்ரெண்டே செட் பண்ணிச்சு தமிழ் சினிமாவில் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திராலையும் செம்ம ஹிட் ஆச்சு படம் வந்து தனுஷ் கேரியரில் ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைஞ்சது. காரணம் படத்தோட கண்டென்ட், அதை தாண்டி படத்தோட பாடல்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க. அனிருத்தோட பாடல்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் நல்லா அமைஞ்சிருச்சு. தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அது இல்லாமல் அந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால எல்லாருக்குமே நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இந்த படம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் தனுஷ் கேரியரில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசுரன் ஒரு சூப்பரான கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம். அதை தாண்டி இந்த படம் பெரிய வசூல் பண்ணிச்சு அப்படிங்கிறதையும் சொல்லணும். இங்கே அசுரனில் தனுஷ் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்திருக்கும். அது இல்லாமல் படத்தில் வர டைலாக்ஸ்லாம் ரொம்ப கேட்சியாகவும் அதே சமயத்தில் நல்ல அழுத்தம் கொடுக்கப்படுற ஒரு டைலாக்ஸாகவும் இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு டைலாக்ஸாக படத்தில் அமைஞ்சது. வெற்றிமாறன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருந்தார். இந்த படத்தில் பாடலாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படம் தனுஷ் கேரியரில் ஒரு முக்கியமான திரைப்படம்ங்க. அதுக்கடுத்து ராயன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டைமில் இந்த படத்துக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பெருசாக பேசப்பட்டுச்சு, இன்ட்ரோல் பிளாக் பெருசாக பேசப்பட்டுச்சு. அது இல்லாமல் தனுஷ் வந்து ரொம்ப குவாய்ட்டாக ஒரு காமாக இந்த படத்தை நடிச்சிருப்பார். அதே சமயத்தில் டேரக்டும் பண்ணியிருப்பார். இது தனுஷ் கேரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். அது இல்லாமல் தனுஷ் கேரியரில் நிறைய கலெக்ஷன் பண்ண ஒரு திரைப்படம் அப்படின்னா ராயன் படத்தை சொல்லாங்க. ராயன் படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மெகா பிளாக் பஸ்டர். AR ரகுமான் தான் இசையமைச்சிருந்தார். தனுஷை டேரக்ட் பண்ணியிருந்தாருங்க.